अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென்ன அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து 1000 ஸ்லோகங்களை கொண்ட பாதுகா சகஸ்திரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையானது ஒவ்வொரு விதமாக எடுத்து சொல்லப்படுகிறது. ஒரு ஸ்லோகத்தில் சொன்ன விஷயம் இன்னொரு ஸ்லோகத்தில் இல்லை என்று சொல்லும்படியாக அப்படி 1000 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன் என்பது அவருடைய அந்த கவன சாமர்த்தியத்தை காட்டுகிறது. இந்த ஸ்தோத்திரத்திலே இப்பொழுது நாம் 49வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 49வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? பாதுகை என்கிறது பல இடங்களிலே இருக்கிறது. எம்பெருமானுடைய திருவிடிகளில் மட்டும் இல்லை, இன்னும் பல இடங்களிலே இருக்கிறது என்று ரொம்ப சமத்காரமாக சாதிக்கிறார். பதசரசி ஜயோஸ்துவம் பாதுகே ரங்கபர்த்து மனசி முனிஜனானாம் மௌளிதேசே ஸ்ருதீனாம் வச்சசி ச சுகவீனாம் வர்த்தசே நித்யமேகா ததிதமவகதம் தே சாஸ்வதம் வைஸ்வரூப்யம். எம்பெருமானுடைய அடியவர்களாய் பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் மற்றும் இந்த உலகத்திலிருந்து விடுபட்டு பரமபதத்திற்கு போய் சேர்ந்த முக்தாத்மாக்கள், இவர்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும்னு கேட்டால் அவளுடைய ஞானமானது விபு என்று சொல்லுவார்கள். விபு என்னால் என்ன? இப்போ நம்முடைய ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கிறது, ஆனால் இந்த ஒரு சரீரத்தில் மட்டும்தான் அந்த ஞானம் பிரவகிக்கிறது. ஒரு சரீரத்துக்கு உண்டான அளவுதான் ஞானம் இருக்கிறது. அதுக்கு மேலே அது வெளியில் பெருகுவதற்கு சக்தி கிடையாது. ஆனால் சில தவன் செய்த முனிவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அவர் சௌபரி என்று ஒரு முனிவரை சொல்லுவார். அதை அடிக்கடி எடுத்து காட்டுவார்கள். அவர் ஒரே சமயத்தில் 50 உடல்களிலே அவர் ஞானத்தை பரப்பி இருந்தாராம் சௌபரி என்கிறவர். அது ஏதோ தவத்தினுடைய வலிமையாலே அவருக்கு கிடைத்தது. ஆனால் எந்த சமயத்திலே எங்கே வேண்டுமானாலும் இருக்கக்கூடிய ஒரு ஞானம், அப்படிப்பட்ட ஒரு இதுக்கு தோற்றம் என்கிறது யாருக்கு கிடைக்கும்னு கேட்டால் பரமவிதத்தில் இருப்பவர்களுக்குத்தான் கிடைக்கும். எம்பெருமானுடைய திருவடி பாதுகை அல்லவா இது? இவரும் ஒரு நித்தியசூரி போலத்தானே. அதனால் இவருக்கும் அந்த சக்தி உண்டு. அதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே ஒரு அழகாக காட்டுகிறார். எங்கே இருக்கிறது? பதசரசி ஜயோஹோ துவம் பாதுகே ரங்கபர்த்துஹு. ரங்கபர்த்துஹு பாதுகே, ரங்கநாதனுடைய பாதுகையேன்னு சொல்றார். அது எங்க இருக்கிறது அப்படின்னா ரங்கபர்த்துஹு பதசரசி ஜயோஹோ, ரங்கநாதனுடைய திருவடித்தாமர்களிலே பாதுகை இருக்கிறது. அதுல என்ன சந்தேகம்? அது தெரிந்த விஷயம்தானே, அதை மறுபடியும் சொல்லணுமா? சொல்லுகிறார். முதல்ல அங்கே இருக்கிறது. அதுக்கு மேலே எங்க இருக்கிறது என்று பார்த்தால் முனிஜனானாம் மனசிஹி, முனிவர்களுடைய மனத்திலே பாதுகை இருக்கிறதுன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் முனிவர்கள் தங்களுடைய மனத்திலே இந்த பாதுகையைத்தானே தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமானை, எம்பெருமானுடைய திருவடிகளை என்னால் திருவடிகளிலே அணிந்திருக்கக்கூடிய பாதுகைகளை அது எப்பொழுதும் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறபடியினாலே அந்த முனிவர்களுடைய ஹிருதயத்திலேயும் அந்த பாதுகை இருக்கிறது என்று சொன்னார். அது மட்டுமா? ஸ்ருதி நாம் மௌளி தேசே, ஸ்ருதி என்னால் வேதம், அதனுடைய மௌளி தேசம் என்னால் என்ன?
உபனிஷத்துக்கள். எனக்கு ஏற்கனவே சொன்னோமே, ஸ்ருதி சிரஸ் என்று வேதத்திர உபனிஷத்துக்களுக்கு பெயர் என்று சொன்னோம் அல்லவா? அதனால இங்கே ஸ்ருதி நாம் மௌலிதேசே. ஆக முனிவர்களுடைய மனத்திலே மட்டுமல்லாமல் அந்த பாதுகையானது எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால், முனிவர்களுடைய மனத்திலே மட்டுமல்லாமல் வேதத்தினுடைய சிரசிலேயும் அந்த உபனிஷத்துக்களிலேயும் பாதுகையினுடைய பெருமையான சொல்லப்படுகிறபடினாலே அங்கேயும் பாதுகை இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதற்கு மேலே வச்சசிச்ச சுகவீனாம், நல்ல கவிகளினுடைய வார்த்தையிலேயும் அது இருக்கிறது என்று சொன்னார். சுகவீனாம் வச்சசி என்று சொன்னால் முதல்ல சுகவி யாரு? ஆதிகவியான வால்மீகி. அவருடைய வச்சசி இது இருந்ததல்லவா? பாதுகையினுடைய பிரபாவத்தை முதலிலே வெளியிட்டவர் அவர்தானே. இதைத்தானே ஆரம்பத்தில் எல்லாம் முதல்ல அந்த பிரஸ்தாப பத்தத்தியிலே வேதாந்த தேசிகனே அருளி செய்தார். அதனால சுகவீனாம் வச்சசி என்ன அவரை சொல்லுவதாகவும் கொள்ளலாம், இல்லை தம்மையே சொல்லிக் கொள்ளுகிறதாக கூட சொன்னாலும் தவறில்லை என்பதுதான் அடியனுடைய அபிப்பிராயம். இல்லையா? இவரே சுகவி தானே, இவர் கவிதார்க்கிக சிம்மம் அல்லவா? இப்போ இவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. ஆனாலும் அவையடக்கத்தின் காரணமாக வேதாந்த தேசிகன் தம்மை சொல்லிக் கொள்ளுகிறாரா? சொல்ல மாட்டார். அவர் நான் என்ன கவியா, என்ன எனக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது என்று தான் சொல்லுகிறவர். ஆனால் இவர் தானே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார். அவர் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அவர் சொல்லலாம், ஆனால் நாம் அப்படி நினைக்க முடியுமோ அவரை? அதனால் சுகவீனாம் வச்சசி அவருடைய வார்த்தைகளிலே இருக்கிறது என்று அர்த்த சொல்லலாம். வர்த்தசே நித்தியமேகா இப்படி இருக்கிறது. அதனால என்னன்னா, இப்படிப்பட்ட இந்த பாதுகைக்கு என்ன பெருமை என்று பார்த்தால் அது சாஸ்வதம். தே வைஸ்வரூபியம் இதமவகதம், உன்னுடைய நிலையான இந்த வைஸ்வரூபியம் என்கிறார். வைஸ்வரூபியம் என்னால்னா விஸ்வரூபம், விஸ்வம் அனைத்தையும் தனக்கு ரூபமாக கொள்ளுதல் என்கிறதான் விஸ்வரூபம்னு சொல்கிறோம். அதாவது விஸ்வரூபன்றதுக்கு எப்படி அர்த்தம் சொல்லுகிறாருன்னால், ஒரே சமயத்திலே அநேக சரீரத்தை உடைத்தாய் இருக்கை, பல சரீரங்களிலே இருக்கை என்கிறது. நான் ஏற்கனவே அதுக்குத்தான் ஆரம்பத்தில் தெரிவித்தேன். என்ன தெரிவித்தேன்? இந்த நித்தியமுக்தர்கள் எல்லா இடத்திலையும் இருப்பார்கள். ஆனால்தான் அவர்களை நாம் என்ன எல்லா இடத்துலையும் அவர்களுக்கு அந்த இருக்கக்கூடிய தன்மையானது அந்த முக்தாத்மாக்களாக ஆகிவிட்டால் அவர்களுடைய ஞானமானது அத்தனை சரீரத்திலேயும் வியாபித்திருக்கும். அதனால்தான் இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். இப்போ நம்மாழ்வாருடைய திருமேனி என்று எழுந்தருள பண்ணியிருக்கிறோம். ஒரு திருவல்லிக்கேணி என்கிற திவ்ய தேசத்தில் நம்மாழ்வார் எழுந்தருள் இருக்கிறார். இதே சமயத்தில் காஞ்சிபுரத்திலையும் நம்மாழ்வார் அங்கே ஒரு சந்நிதியில் எழுந்தருள் இருக்கிறார். இப்போ நாம் போய் சேவித்தால் நாம் சேவிக்கிற நம்மாழ்வார் திருவல்லிக்கேணியில் இருக்காரா காஞ்சிபுரத்தில் இருக்காரான்னு விசாரம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்று கேட்டால் எல்லா இடத்துலையும் இருப்பவர். ஏன்னா ஒரே சமயத்தில் அவர் எல்லா திருமேனிகளிலையும் வியாபிக்கக்கூடிய சக்தியானது அந்த முக்தாத்மாவாக இருக்கிறபடினாலே அவருக்கு அந்த தன்மை உண்டு என்கிறதான் நம்முடைய சித்தாந்தம். அது அடிப்படை கொள்கை. அது அந்த கொள்கையில் பார்த்தால் இங்கே இந்த பாதுகைக்கும் உண்டு. அது பாதுகைக்கும் உண்டுன்னா நம்மாழ்வாருக்கும் உண்டு. நம்மாழ்வார் எங்கே இருக்கிறார்னு கேட்டா இதே ஸ்லோகத்தை மறுபடியும் பாருங்கள். எங்கே இருக்கிறார்? ரங்கபர்த்துகு பதசரசிஜே. நம்மாழ்வார் எப்பொழுதும் ரங்கநாதனுடைய திருவடிகளிலேயே இருக்கிறார் என்று சொல்றார். அதற்கு மேலே முனிஜனானாம் மௌலிதேசே, முனிகள் என்னால் யார்? நம்முடைய சம்பிரதாயத்தில் எத்தனை பேர் முனிகள்? நாதமுனி என்று அவரை முனின்னு சொல்லுகிறோம். அதுக்கு மேலே யதிராச முனி என்று அவரை முனி என்று சொல்லுகிறோம். மணவாள மாமுனி என்று அவரை முனி என்று சொல்லுகிறோம். ஆக நமக்கு ஆச்சாரிய பரம்பரையில் வருகிறவர்களெல்லாம் முனிவர்கள் தான். முனிவர்கள் என்னால் எப்பொழுதும் மனனம் பண்ணி கொண்டிருப்பவர்கள் என்று அவருடைய பெருமை அது. அந்த ஆச்சாரியர்களுடைய பெருமை அது. அதனால் அவர்களை முனிகள் என்று சொல்லுகிறோம். அதனால முனிஜனானாம் மனசி, அவர்களுடைய மனசிலேயும் நம்மாழ்வார் எப்பொழுதும் எழுந்தொழிக்கிறார். அப்புறம் ஸ்ருதி நாம் மௌலிதேசே, ஸ்ருதி என்கிறது இந்த இடத்துல எத்த சொல்லுகிறது என்று இப்படி நாம் பார்த்தோமானால் உண்மையாக ஸ்ருதி என்னால் இந்த இடத்துல நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி தான் ஸ்ருதி. அது திராவிட வேத சாகரம் என்று நாதமுனிகள் அருளி செய்திருக்கிறார். அதனுடைய மௌலி தேசம்னா கடைசி பாசுரத்தில் பார்த்தா ஒவ்வொரு கடைசி பாசுரத்துலையும் குருகூர் சடகோபன் சொன்னா என்று அப்படியெல்லாம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியில் வரும். திருவிருத்தத்தில் கடைசியில் சொல்றார் அவர் என்ன, நல்லார்னவில் குருகூர் நகரான் என்று அவர் அருளி செய்த திருவிருத்தம், அவர் அருளி செய்த பெருந்த இப்படி சொல்லுகிற பொழுது ஸ்ருதி நாம் மௌலிதேசே. அதுக்கு மேலே சுகவி நாம் வச்சசி, சுகவி என்னால் ஆறு மதுர கவி, அவர்தான் சுகவி. அவருடைய வச்சசி, அவருடைய வார்த்தையில எப்பொழுதும் நம்மாழ்வார் தானே எழுந்தொழு இருந்தார், கண்ணினுடைய சிறுத்தாம்பு. இப்படி இருக்கிறபடியினாலே இவருடைய வைஸ்வரூபியம் அவகதம், நம்மாழ்வாருடைய பெருமை வைஸ்வரூபம் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அவருடைய பெருமை நன்றாக அவகதம்
எல்லாருக்கும் தெரிவிக்கப்பட்டது என்று இப்படி கூட ஒவ்வொரு பாசுர ஸ்லோகத்துக்கும் நம்மாழ்வாரை சேர்த்து சேர்த்து நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். முடிந்தவரை சில ஸ்லோகங்களுக்கு தெரிவிக்கிறேன், அவ்வளவுதான். மீதியை நீங்களே உணர்ந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக 50வது ஸ்லோகம். இந்த 50வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறாருன்னால், பாதுகையை தலையிலே ஒருத்தன் கொண்டானால் அவனுக்கு என்ன ஆகும்னு கேட்டாக்கா, அவன் தலையில கட்ட எழுத்து எழுதியிருந்தாலும் கூட பிரம்மா அதை நல்ல எழுத்தாக இவர் மாற்றி விடுகிறார். யார்? இந்த பாதுகை. அதாவது நம்ம தலையெழுத்தையே மாற்றி விடுகிறார் அப்படின்றது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இது பரிசர வினதானாம் மூர்த்ரி துர்வர்ண பங்கிம் பரிணமயசி சௌரேஹே பாதுகே த்வம் சுவர்ணம் குஹகஜன விதூரே சத்பதே லப்தவிருத்தே வனுகலு விதிதஸ்தே கோப்யசௌ தாத்துவாதஹ. பரிசர வினதானாம் மூர்தினி. பக்கத்தில் வந்து எம்பெருமானுடைய பாதுகையை வணங்குறார், சமீபத்தில் வந்து வணங்குகிறார்கள். அவர்களுடைய துர்வர்ண பங்கிம். துர்வர்ணம் என்கிறதுக்கு ரெண்டு பொருள் உண்டு. துர்வர்ணம்னா கெட்ட எழுத்துன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம், கெட்ட வெள்ளி என்று ஒரு அர்த்தம் சொல்லலாம். அந்த துர்வர்ண பங்கிம் அதை என்ன பண்ணுகிறான்னு கேட்டாக்கா, பாதுகேத்வம் சுவர்ணம் பரிணமயசி. சுவர்ணம்னா நல்ல வர்ணம், நல்ல எழுத்தா மாற்றி விடுறது. கெட்ட எழுத்தை நல்ல எழுத்தா, கெட்ட தலையெழுத்தை நல்ல தலையெழுத்தா மாத்துறது. சுவர்ணம் பரிணமயசி சௌரேஹே பாதுகே. நீ அப்படியே வெள்ளியை தங்கமா மாற்றி விடுறேன்ற. துர்வர்ணம்ன்றதுக்கு வள்ளின்னு பேரு, சுவர்ணன்றதுக்கு தங்கன்னு பேரு. அப்போ நீ என்ன பண்ணுகிறாய்? வெள்ளியையும் கூட தங்கமாக மாற்றி விடுகிறாய் என்று பாதுகையை பார்த்து சொல்றார். வெள்ளியை தங்கமாக மாத்துறதுன்னா யார் பண்ணுவா? அதுக்குன்னு ஏதோ சில ரசகுளிக்கைன்னு சிலது தயார் பண்ணி வச்சுண்டு யாரோ சிலர் பண்ணுவாளாம். சாதாரணமாக இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய செல்வம் முதலானத்தில் ஆசை இருக்கிறவா தான் இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் பண்ணுவா. ஆனால் நீ பாதுகை உனக்கு எப்படி இந்த குணம் வந்தது என்று வேடிக்கையாக கேட்கிறார். அந்த குஹக ஜன விதூரே சத்பதே லப்த விருத்தே. குஹக ஜன விற்த்தின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் தாழ்ந்தவர்கள் செய்யக்கூடிய காரியம். ஏன்னா இரும்பை பொன்னாக்குதல், வெள்ளியை பொன்னாக்குதல் இருந்தாலும் ஏதோ சில பேர் பொல்லாத ஜனங்கள் அவ இருக்கிற பண்ணக்கூடிய காரியம் அது. ஆனா அதற்கு விதூரே சத்பதே, நீ ரொம்ப தூரத்துல இருக்கிறாய், தாழ்ந்தவர்களுக்கு அருகிலே நீ இல்லை. பாதுகையே நீ ரொம்ப தூரத்துல இருக்கிறாய். அப்படி இருந்தும் கூட வனுகலு விதிதஹாதே கோப்யசௌ தாத்துவாதஹ. இப்படி ஒரு உலோகத்தை இன்னொரு உலோகமாக மாத்துகின்ற இந்த ஒரு கள்ளத்தனமானது உனக்கு எப்படி வந்தது? நீ எப்படி செய்கிறாய் என்று கேட்டால் அதில் ஒரு வேடிக்கையான வார்த்தை. அதாவது என்ன விஷயம்? என்னால் பாதுகையை வந்து சேவிக்கிறவன், அவன் தலையிலே அவன் பாடுபட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று கட்டதாக எழுதி வைத்திருந்தாலும், பிரம்மாவானவன் எழுதி வைத்திருந்தாலும், இந்த பாதுகையினுடைய பிரபாவத்தாலே என்ன ஆகிவிடும் என்னால் அந்த துன்பமெல்லாம் அவனுக்கு நீங்கிவிடும் என்கிறார். அப்படி ஒன்றும் காணுமே சுவாமி, உலகத்தில் நாமளும் தான் போய் பெருமாளை சேவிக்கிறோம், நித்தியம் பாதுகையை தரித்துக் கொள்கிறோம், நமக்கு துன்பம் எங்கே நீங்குகிறது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. அதை நம்முடைய ஆச்சாரியர்கள் எப்படி காட்டியிருக்கிறார்கள் என்றால், இப்பொழுது நாம் அனுபவிக்கிற துன்பமே பாதுகையினுடைய கிருபையாலே குறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். இல்லாவிட்டால் இன்னும் அதிகமான துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கும். அதான் வேலிட்டு பாயும் இடத்திலே முள்ளிட்டு பாய்வாரை போலே என்றெல்லாம் வேதாந்த தேசிகனே ஸ்ரீ ரகசிய திரைசாரத்திலே அருளி செய்கிறார். அதாவது வேலை வச்சு குத்த வேண்டிய இடத்துல ஏதோ போனா போகட்டும்னு அவ்வளவு துன்பத்தை கொடுக்காமல் முள்ளையிட்டு என்ன குத்துகிறா போல ஏதோ சில லகு தண்டனை, எளிய தண்டனைகளை கொடுத்து அதை கழித்து விடுகிறான் என்கிறார். அதுதான் பாதுகையை வணங்குறபடியினாலே நமக்கு துன்பங்கள் நிச்சயம் குறைகின்றன, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் அதுக்காக துன்பமே இல்லாமல் இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? எனக்கு மோட்சமே வேண்டாம், இங்கேயே இருந்துடுறேன்னு சொல்லிடுவோம். அதனால கொஞ்சம் துன்பமும் வரத்தான் வரும், அது இயற்கை. அது ஆனால் அந்த துன்பத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தியோ அல்லது அதை குறைக்கக்கூடிய விஷயமோ அது பாதுகையினுடைய பிரபாவத்தாலே உண்டாகிறது. அதனால்தான் என்ன சொல்றேன், கட்ட எழுத்தையும் நல்ல எழுத்தா மாற்றி விடுகிறான். அந்த துர்வர்ண பங்கியை சுவர்ண பங்கியாக மாத்துகிறது பாதுகை என்று சொல்லி, அது பண்ணுபவன் ஆறுன்னா யாரோ சில பேர் பண்றா. ஆனா அதற்கு வெகு தூரத்தில் இருக்கிற பாதுகைக்கு எப்படி இப்படிப்பட்ட தன்மை வந்தது என்று வேடிக்கையாக இந்த இடத்துல ஒரு, அதாவது சமத்காரமாக இந்த விஷயத்தை இப்படி அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
नाथो नाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।